அப்படின்னு கேட்டப்போ அவங்க உடனே அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் போய் அங்கே மணி அடித்து இது பண்ணணுன்றது கிடையாது. ஆமாம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, பார்ப்போமா மாட்டோமான்ற மாதிரி போனோம்னா அது சுல்தானா மேடம் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க மெக்காவுக்கு போனப்போ ஒரு காபான அந்த ஒரு இடம் இருக்குமா, அது ஒரு 7.5 அடி, அது ஒரு ஸ்தூபி. அதை தொடணும்னா முடியாதான், அது அப்படியே ஒரு அவ்வளோ பெருசாக இருக்குமா, அப்படியே தூரத்துலேருந்து தொட்டு பார்க்குறதே பெரிய விஷயமா. அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துருக்கோம். அதே ஒரு நேராக பார்க்க முடியலனாலும் ஒரு விதமான அந்த முஸ்லீம் அந்த ப்ரேயர்ஸ்லாம் காமிப்பாங்க, பார்த்துருக்கோம். அப்போது அது லட்சக்கணக்கான மக்கள் சுற்றிட்டு இருக்க நேரத்துக்கு இவங்க மெக்கா போனப்போ அது கிட்டக்க போயிட்டாங்களாம். ஆனால் இவங்க குட்டியாக தான் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அவ்வளோ ஹைட்டு கிடையாது, மீடியம் ஹைட்டு, ஆனால் தொட முடியாது. அது 7.5 அடியும், அவ்வளோ பெருசு. அது தொடணும்னு நான் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கணும். அப்போது அது அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படியே இடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படியே அந்த இடத்துல. அப்போது ஒரு பெண் அந்த பின்னாடி இருக்கிறவங்க குரல் கொடுக்குறாங்களாம், உங்களால் முடியாது, நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் தொட்டுடுவேன் அப்படின்னு. அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் அந்த ஃபர்தா போட்டுட்ருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு பார்த்தா நல்ல ஹைட்டு வெயிட்டு அப்படி இருக்காங்களாம். அவங்கள சரி நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை உள்ளே விட்டுட்டு இவங்க இப்படி வந்துட்டாங்க. இவங்க இப்படி வந்துட்டோன்னே அந்த பொண்ணு போய் டக்குன்னு எட்டி அப்படி தொட்டுட்டாலாம். தொட்டுட்டு என்ன பண்ணுறாளாம், டக்குன்னு இவங்களை முன்னாடி வர வைக்கிறாளாம். முன்னாடி வர வச்சு அவங்கள அந்த ஃபர்தாவோடு அப்படியே தூக்கி தொட வச்சுட்டாங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம். இவங்க மனசில் நினச்சது, அவங்க விட்டு கொடுத்த அந்த ஒரு செகண்டால், அந்த ஒரு சில நிமிஷங்களுக்காக அவங்களே இவங்களை தூக்கி தொட வச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஆமாம், நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரியான இடங்களில் விட்டு கொடுக்குறப்போ நம்மளுக்கு தெய்வம் தானாக அதை வழிவகுக்கும், தானாக அந்த இடம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட் டைம் போகிறேன் கோவிலில், ஃபஸ்ட்டு நான் போகிறேன். ஆனால் ஒரு விவிஐபி தர்ஷன் மாதிரி எனக்கு கிடச்சிது. அந்த நேரத்துக்கு அந்த 6:30 மணிக்கு அங்கே அந்த பூஜைகள் நடக்கிறப்போ, ஃபஸ்ட்டு பூஜைக்கு நான் எங்கேயோ இருக்கேன், சுவாமி எங்கேயோ இருக்கார். சிவசிவா நமக்கு சிவாயா, எனக்கு காமிப்பியா இன்னைக்கு, உன்னை இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்க முடியலையே, கிட்டக்க நான் போவேனா, சரி முயற்சி பண்ணி பார்ப்போன்னு